அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இயேசுவினுடைய சீடர்கள் நம்முடைய போதகராக கொண்ட இயேசுவிடம் எங்களுக்கு மன்றாடுவதற்கு கற்றுத்தாரும் என்று கேட்ட பொழுது, இயேசு ஒரு அழகான, எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த, நாங்கள் எல்லோரும் மனப்பாடம் செய்த எங்களுடைய செபங்கள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு மாதிரியாக விளங்குகின்ற இந்த செபத்தை கற்றுக் கொடுத்தார். அதிலே அவர் இறைவனை அப்பா, தந்தா என்று அழைத்து விண்ணகத்திலே இருக்கின்ற தந்தையே என்று சொல்லி நீங்கள் மன்றாடுங்கள் என்று கற்றுக் கொடுக்கின்றார். அந்த மன்றாட்டிலே உமது அரசு வருக என்று அவர் மன்றாடும்படியாக சொல்லிக் கொடுக்கின்றார். நாங்கள் அரசியல்வாதிகள் என்று எண்ணுகின்ற பொழுது எங்களுடைய மனித சமூகங்களிலே, நாடுகளிலே இருக்கின்ற இந்த அரசியல்வாதிகள் உண்மையிலேயே அவர்கள் மக்களுடைய ஆணையை பெற்று தங்களை அர்ப்பணித்து நாட்டு பற்றுள்ளவர்களாக மக்களினுடைய முன்னேற்றத்தை முன்வைத்து அதற்கான திட்டங்களை வகுத்து அவர்கள் சுயநலமற்ற சேவைகளை செய்வதற்காக எதிர்பார்க்கப்படுகின்றார்கள். இப்படி ஒரு சிலர் உயர்ந்த நற்பண்புகள் கொண்ட, தியாகம் மிக்க, சேவை கொண்ட, பரந்த மனப்பான்மை கொண்ட தலைவர்களாக திகழ்ந்து இருக்கின்றார்கள். பல சமூக தலைவர்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு, நாட்டின் தலைவர்களுக்கு சிலை எழுப்பி அவர்களை போற்றி புகழ்ந்து அவர்களுடைய சேவைக்கு பாராட்டு கொடுத்து அவர்களுடைய அந்த உயர்வான ஆளுமையை ஏனையவர்களுக்கும் தலைமத்துவத்தினுடைய வழிகாட்டிகள் என்று சொல்லி, சமூகத்தினுடைய தியாகிகள் என்று சொல்லி போற்றுதல் செய்வது வழக்கம். ஆனால் பெரும்பான்மையாக எங்கள் மத்தியிலே, எங்களுடைய நாட்டிலே அல்லது நாடுகளிலே இருக்கின்றவர்கள் ஏதோ ஒரு மக்கள் என்று சொல்லிக் கொண்டு இந்த உலகத்தை அழித்துக் கொள்ளுகின்றவர்களாகவும், தங்களுடைய நாட்டு சமூகத்தை குட்டிச்சுவராக்குகின்றவர்களாகவும், கடனாளிகளாக மாற்றி, பிச்சைக்காரர்களாக மாற்றி, ஒரு சிலர் மட்டும் செல்வத்திற்கு மேலாக செல்வங்களை சேர்த்து தங்களுக்கும் தங்களுடைய பிற்கால சந்ததிக்கும் என்று சேர்த்து அவர்கள் செல்வத்திலே மூழ்குகின்ற, குதூகலிக்கின்ற மக்களாக, எப்பொழுதும் அவர்கள் உல்லாசமாக வாழ வேண்டும் என்று விரும்புகின்றவர்களாகத்தான் காட்சி அளிக்கின்றார்கள். நாட்டினுடைய சொத்துக்களை அவர்கள் சூறையாடுகின்றனர். தந்திரமாக பேசி மக்களை வயப்படுத்துகின்றார்கள். அவர்கள் சொல்லுவது ஒன்று, அவர்கள் செய்வது வேறாக இருக்கின்றனர். அவர்களுடைய உள்ளத்திலே அவர்கள் சரியது பிழையது என்று தெரிந்தும் அவர்கள் பொய் பேசுகின்றார்கள், பொய் பிரச்சாரங்களை சொல்லுகின்றார்கள். எல்லோரும் அதை நம்ப மாட்டார்கள் என்று தெரிந்தும் அவர்கள் மீள சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உதாரணமாக, உலகத்திலே ஒரு நாடோடு இன்னும் ஒரு நாடு, ஒரு இனத்தோடு இன்னும் ஒரு இனம் சண்டை போடுகின்ற பொழுது இருவரும் தாங்கள் செய்வது சரி என்று சொல்லி நியாயப்படுத்திக் கொள்ளுகின்றார். அதனால் அப்பாவி மக்கள் உணவு, உடை, இல்லிடம் இல்லாதவர்களாக அகதிகளாக்கப்படுகின்றார்கள், கொல்லப்படுகின்றார்கள். பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்படுகின்றார்கள். அவர்கள் ஊனமுற்றவர்களாக்கப்படுகின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த சமூகத்திலே உமது அரசு வருக என்று ஏன் இயேசு கற்றுக் கொடுத்தார்? செபிப்பதற்கு. இஸ்ராயல் மக்கள் அவர்கள் ஒரு சிறுபான்மையாக இருந்த பொழுது பெரும்பான்மையாக சூழ இருந்த ஏனைய வல்லரசுகள் அவர்களை துன்புறுத்தி கொண்டு வந்தார்கள். அவர்களுடைய சொத்துக்களை சூறையாடி கொண்டு வந்தார்கள். அவர்களை பயமுறுத்தி கொண்டு வந்தார்கள். அவர்களை நாடு கடத்தி அடிமைகளாக வழிநடத்தி வந்தார்.
இப்படிப்பட்ட அச்சுறுத்தல்களிலே இருந்து தாம் நம்புகின்ற ஒரு கடவுள் யாவே வல்லமை உள்ளவர், தமக்கென்றொரு அரசனை ஏற்படுத்தி தர முடியாதா என்று கேட்டார்கள். வாதாடினார்கள். பிடிவாதமாக அவர்கள் நின்றார்கள். அரசன் ஒருவர் வேண்டும் என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு அரசன் உங்களுக்கு வந்தால் நீங்கள் எல்லோரும் அவனுக்கு அடிமைகளாகி விடுவீர்கள் என்றெல்லாம் பலவாறு இறைவாக்கினர்கள் மக்களை இந்த தீர்மானத்திற்கு அவர்கள் இட்டு செல்லவில்லை. ஆனாலும் அவர்கள் அரசன் வேண்டும் என்பதனாலே நல்ல சிறப்பான அரசர்களை கொடுத்தார். தாவீது, சாலமோன், சவுல், இப்படிப்பட்ட அரசர்களை கொடுத்த இறைவன் அவர்களை செல்வத்தால் ஆசீரினாலே நிரப்பினார். போர்களை வென்று எதிரிகளிடம் இருந்து மக்களை பாதுகாத்தார்கள். இறைவன் உண்மையானவர், நல்லவர், ஒரு கடவுள் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கடவுள் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுத்தார். மக்களை ஒழுக்கமாக வாழ்வதற்கு வழி சமைத்து கொடுத்தார். நிர்வாகத்திலே அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். கட்டிடங்களையும் கலைகளையும் வளர்த்து அங்கள் மக்களுக்கு அவர்களுடைய சமூக சமய பொருளாதார முன்னேற்றத்திற்காக உழைத்தார்கள். இருப்பினும் அவர்கள் மனிதர்கள் என்பதனாலே தவறிழைத்தார்கள், பிழைவிட்டார்கள். தாவீது வருந்தினார், மனமாற்றம் அடைந்தார். கடவுளுக்கு நெருக்கமாக இருந்தார்கள். சில வேளைகளிலே அவர்கள் மனித பலவீனத்தினாலே ஈர்க்கப்பட்டு ஏனைய தெய்வங்களுக்கு அவர்கள் வழிபட்டார்கள். இப்படிப்பட்ட சூழலிலே கடவுள் தாமே வர வேண்டும் என்று மக்கள் ஏங்கினார்கள். மனித தலைவர்கள் எங்களுக்கு வேண்டாம், நீரே வந்து நீரே உம்முடைய ஆட்சியை இங்கு நிறுவும் என்றால் கடவுளுடைய ஆட்சியிலே தீமை இருக்காது. கடவுளுடைய ஆட்சியிலே ஒழுக்கமில்லாத நிலைப்பாடு இருக்காது. கடவுளுடைய ஆட்சியிலே எங்கும் எல்லா இடமும் அமைதி நிலவும், போரும் வன்முறையும் இருக்காது. அவர் போரும் வன்முறையும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஒழித்து கட்டி அமைதியை நிலைநாட்டுவார். அமைதிதான் அவர்களுடைய ஏக்கமாக இருந்தது. வாழ்வுதான் எல்லா மனிதர்களுக்குமான ஏக்கமாக இருக்கும். யாரும் போர் வேண்டும் என்று சொல்வதில்லை. போரை தொடுக்கின்றவர்கள் அமைதிக்காக போர் செய்கின்றோம் என்று சொல்லி, மக்களுடைய பாதுகாப்புக்காக போர் தொடுக்கின்றோம் என்று சொல்லி அவர்கள் உற்பத்தி செய்கின்ற நவீன ஆயுதங்களை எல்லாம் அவர்கள் குவித்து ஒன்று இரண்டல்ல ஆயிரமாக அவர்கள் அவற்றை உற்பத்தி செய்து பரீட்சித்து பார்த்து அவற்றிலே தாங்கள் வல்லவர்கள் என்று நிரூபிக்க பார்க்கின்றார்கள். இத்தகைய இந்த மனநிலையோடு வாழுகின்ற மக்கள் மத்தியிலே ஆண்டவர் இயேசு, உமது அரசு வருக என்று செபியுங்கள், மன்றாடுங்கள், வேண்டுதல் செய்யுங்கள், அதை நிலைநாட்டுவதற்காக நான் ஆரம்பித்த இந்த பயணத்திலே நீங்கள் பங்காளிகளாக மாறுங்கள், இந்த விண்ணரசுக்குரிய விழுமியங்களை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள், அவற்றை கடைப்பிடியுங்கள், அவற்றினுடைய எதிரொலிகளாக உங்களுடைய நடத்தையிலே அன்பையும் நீதியையும் உண்மைத்தன்மையையும் சகோதரத்துவத்தையும் ஒற்றுமையையும் நிலைநாட்டுங்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். மனித சக்தியினால் மட்டும் இந்த அமைதி கிடைக்காது என்பதை ஆண்டவர் இயேசு தம்முடைய வாழ்க்கையிலே மிக தெளிவாக போதித்திருக்கின்றார். அவர் பிறக்கின்ற பொழுது நல்ல மனமுள்ளவர்களுக்கு அமைதி உண்டாகும் என்று வானதூதர்கள் பாடினார்கள் என்று நற்செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவர் உயிர்த்த பின்பு அவர் உங்களுக்கு அமைதி உண்டாகுக, ஷலோம் என்று சொன்னால் மிக ஆழமான கருத்து. ஒருவரை சந்திக்கின்ற பொழுது அமைதி என்று வாழ்த்துகின்றதும், அந்த அமைதிக்கான வழிமுறைகளை தேடுதலும், இந்த உரையாடல்களிலே அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற இந்த அனுபவத்திலே அவர்கள் இருவருக்கும், அவர்கள் மத்தியிலும், அவருடைய குடும்பத்திலும் அமைதி வேண்டும் என்று இயேசு தம்முடைய சீடர்களை சந்திக்கின்ற பொழுது அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்துகின்றார். இதுதான் இறை ஆட்சியினுடைய நிலைப்பாடு. இறை ஆட்சியினுடைய அனுபவம்
அமைதியாகும். அதனால் தம்முடைய சீடர்களை அனுப்புகின்ற பொழுது மக்களை ஊர்களிலே வீடுகளிலே சந்திக்கின்ற பொழுது அமைதி உண்டாக என்று நீங்கள் வாழ்த்துங்கள். அந்த அமைதிக்கான மனிதன் மகன் அங்கு இருப்பார் என்றால் உங்களை வரவேற்பார். அமைதிக்கு தன்னுடைய உள்ளத்தை திறந்து விடுகின்றவர்கள் மத்தியில் தான் இந்த நற்செய்தி போதிக்கப்பட்டு நல்ல விளைநிலமாக அமைகின்ற அந்த மனங்களிலே நற்செய்தி வளர்ந்து பூத்து காய்த்து கனி கொடுக்கும். அதனால இந்த உள்ளங்கள் அமைதிக்காக திறந்து விடப்பட வேண்டும். ஜூபிலி ஆண்டு என்று சொல்லி ஒரு அடையாள ரீதியாக திருத்தந்தை அவர்கள் தொடக்கம் பல ஆயர்களும் இந்த தங்களுடைய நாடுகளிலே மறை மாவட்டங்களிலே இருக்கின்ற பேராலயங்களை அல்லது சிறப்பான ஆலயங்களை குறித்து அங்குள்ள கதவை அவர்கள் திறப்பார்கள். கதவு திறக்கின்றது என்பது எல்லாராலையும் கதவு திறக்கலாம், அச்சன் செய்கிற வேலை அல்ல. இங்கு கதவை திறப்பது என்பது உள்ளங்களை நாங்கள் திறக்கின்றோம், கடவுளை நாங்கள் வரவேற்கின்றோம். அவருடைய வருகையினாலே, அவருடைய ஆசீர்களினாலே எங்களுடைய உள்ளங்களிலே, வீடுகளிலே, குடும்பங்களிலே, சமூகத்திலே, இந்த உலகிலே அமைதி நிலவட்டும் என்று சொல்லுவதுதான் ஜூபிலி ஆண்டு என்று சொல்லுகின்ற பொழுது ஏற்பட்ட காயங்களை, கடன் தொல்லைகளை, ஏற்றத்தாழ்வுகளை முறியடித்து அவற்றிலே இருந்து மீண்டும் ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குகின்ற பொழுது அவர்கள் மத்தியிலே அமைதி ஏற்படுகின்றது. அமைதியினுடைய விளைவு மகிழ்ச்சி. அமைதியும் மகிழ்ச்சியும் தருவதற்கு ஆண்டவர் இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக சொல்லிக் கொடுத்த அந்த சபத்தை மன்றாட்டிலே நாங்கள் அன்றாடம் கலந்து கொள்கின்றோம். கோடான கோடி மக்கள் பிறந்து வளர்ந்து அவர்கள் இறந்தாலும் தொடர்ந்தும் இங்கு பயணித்துக் கொண்டிருக்கின்ற திரு அவையாக, உலக மனித சமூகமாக இந்த சபத்திலே, இந்த மன்றாட்டிலே உமது அரசு ஆட்சி வருக என்று மன்றாடுகின்றோம். பார்க்கின்றோம், எங்களை சூழ்ந்து எங்களை ஆளுகின்றவர்கள் எல்லோரும் இந்த அரசு ஆட்சி செய்வதற்கான ஆசனங்களிலே அமருவதற்கு அவர்களுக்கு தகுதியே இல்லை என்று எங்களுக்கு தெரிகின்றது. அவர்களை விட்டு இன்னும் ஒருவரை கொண்டு வருகின்றோம், பின்பு அவரை மாற்றி இன்னும் ஒருவரை கொண்டு வருகின்றோம், பின்பு அவரை மாற்றி முன்னவரை கொண்டு வருகின்றோம். இவ்வாறு நாங்கள் ஆட்சி பீடங்களை மாற்றுவதனூடாக மட்டும் எங்களுக்கு அமைதி கிடைக்காது. நாளை இந்த அமைதி முதல் என்னிலும் உங்களிலும் தொடங்கட்டும். நாங்கள் அமைதிக்காக செயலாற்றுகின்ற மனிதர்களாக 2 பேர் அங்கு பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கின்றார் என்றால், மூன்றாவதாக செல்லுகின்ற நான் இந்த கட்சியோ அந்த கட்சியோ நான் சப்போர்ட் பண்ணி அவர்கள் சார்பாக அவருடைய அவருக்கு பின்னாலே நின்று அவர்களை இன்னும் முடக்கி விடுகின்ற, அவர்களை இன்னும் தூண்டுகின்ற, அவர்களை இன்னும் காயப்படுத்துகின்ற, அவர்களுக்கு இன்னும் உறுதுணையாக இருக்கின்றவர்களை போன்று பிரச்சனையை மேலும் பெரிதாக்கி வெடிக்க வைக்கின்றவர்களாக இருக்காமல், மூன்றாவது நபராக நான் அதற்குள்ளே அடியெடுத்து வைக்கின்றேன் என்றால் அங்கு சமாதானம் ஏற்படுத்தக்கூடிய வழிகளை தேடுகின்றவராக, நான் எனக்குள்ளே உள்ள அமைதியை பகிர்ந்து கொடுக்கின்றவராகவும், இருவரையும் இணைக்கின்ற ஒரு பாலமாக அமைவதற்கு நான் எவ்வளவு தூரம் முயற்சி செய்திருக்கின்றேன். யாராகவும் இருக்கலாம், சொந்தக்காரர்களாகவும் இருக்கலாம், அல்லது என்னுடைய எதிரியும் என்னுடைய நண்பனும் சண்டை போடுகின்றார்கள் என்றால் நான் நண்பனுடைய பக்கத்திற்கு செல்ல வேண்டுமா அல்லது எதிரியின் பக்கத்திற்கு செல்ல வேண்டுமா? இல்லை, இறை ஆட்சி அங்கு மலர வேண்டும் என்று சொன்னால் நான் உண்மை, நீதி, நேர்மை, அன்பு, பகிர்தல் போன்ற வழிகளை நான் கடைபிடிக்கின்ற பொழுது அதுதான் என்னுடைய ஆயுதம். என்னுடைய ஆயுதங்களிலே, பல ஆயுதங்கள் மத்தியிலே என்னுடைய நாவி இருக்கின்றது. நாவினாலே ஏற்படுத்துகின்ற படு காயம் மாறாது, நான் சொல்லியிருக்கிறேன். அதனால என்னுடைய பேச்சினாலே, கனிவான பேச்சை நான் பேசுகின்றதன் வழியாக
அமைதிக்கான வழிகளை நான் திறந்து விடுகின்றேன். அமைதிக்கான உள்ள கதவுகளை திறக்கின்றேன். இறையாட்சியங்கள் மத்தியிலே மலர வேண்டும் என்றால் என்னுடைய ஆற்றலுக்கும் என்னுடைய தகமைக்கும் நான் பெரிய ஒரு அரசியல்வாதியாக இருக்க தேவையில்லை. என்னுடைய ஆற்றலுக்கும் ஒரு மாணவனாக இருக்கலாம், ஒரு சிறுவனாக இருக்கலாம், எவ்வளவு தூரம் அமைதியை தேடுகின்றவராகவும் அமைதியை நிலைநாட்டுகின்றவராகவும் நாங்கள் முயற்சி செய்கின்ற பொழுது நிச்சயமாக உமது ஆட்சி வருக என்று நாங்கள் வரம் வேண்டி மன்றாடுவதிலே அர்த்தம் உண்டு. அந்த மன்றாட்டு செவி சாய்க்கப்படுகின்றது. இந்த மன்றாட்டை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு அமைதியின் தூதுவராக நானும் நீங்களும் திகழ்வதற்கு இறைவன் அருள் கூறுவாராக. நன்றி. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.